ஒரு நல்ல உள்ளம். இது ரொம்ப பெரிய ஒரு மெமரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 20 Expo Dubai Bindos here and the promotional objects. 2, 1. فخذي خاتم الساروج. Collaboration and revelation. Game channel, tech channel also. வீட்டுக்கு போனால் துரத்தி விட்ருவோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும். ஸோ இங்கே பக்கத்தில் தான் வந்து துபாய் எக்ஸ்போ 2020 இருக்குது. துபாய் எக்ஸ்போ பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. தெரியலைன்னா அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் அரௌண்ட் 182 கண்ட்ரிஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிஸை பற்றி டிஸ்பிளே லைக் ஒரு பெவிலியன் மாதிரி கட்டி அந்த பெவிலியனுக்குள்ளே அவங்களோட டெக்னாலஜிஸை பற்றி பேசுவாங்க. அரௌண்ட் $6 to $7 billion இது பண்ணி இந்த ஒரு டிஸ்ட்ரிக்டாகவே கட்டினாங்க. ஒரு ஏரியாவே இது பண்ணி துபாய் கட்டினாங்க. துபாய் எக்ஸ்போவில் வந்துட்டு 3 டிஸ்ட்ரிக்ட் மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க. அந்த 3 டிஸ்ட்ரிக்ட் என்னென்னா மொபைலிட்டி, சஸ்டெயினபிலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஸ்ட்ரிக்டாக பிரித்து 3மே ஒரு தீமில் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ரொம்ப செலவு பண்ணி இந்த விஷயத்தை துபாய் பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி 2020 அக்டோபர் 1 ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இந்த எக்ஸ்போ டியூ டு கோவிட் நடக்காமல் போச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது நடத்த முடியல 2020. ஸோ 2021 அக்டோபர் 1 மார்ச் வரைக்கும் 6 months இந்த எக்ஸ்போ நடந்தது. அரவுண்ட் 24 million பீப்புள் அதை விசிட் பண்ணாங்க. 24 million பீப்புள். அதில் நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 30 to 31% ஆஃப் பீப்புள் கேம் ஃப்ரம் அப்ராட். ஸோ லோக்கல்ஸ் கிடையாது, எல்லாமே வெளியூர்லேருந்து வந்து இதை பார்க்கறதுக்காகவே வந்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஃபேமஸான இடம். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ் துபாய்க்கு, யூஏஇக்கு, என்டையர் யூஏஇக்கு. அந்த இடத்த நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக காட்டுறதுக்கு ஆசைப்பட்றேன். ஸோ நம்ம போவோம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை எல்லோரும் புரிஞ்சுங்க. இந்த வீலாக் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். மேபி 2 பார்ட்டாக கூட போடுவேன்னு நினைக்கிறேன். பொறுமையாக பாருங்கள். ஏன்னா அந்த விஷயத்தை நீங்கள் திருப்பி போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் இங்கே துபாய் வந்தீங்கன்னா தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்படியே வந்துட்டுருக்கேன். துபாய் எக்ஸ்போ சிட்டியோட எக்ஸிட் வருது. தெரியுதுங்களா? துபாய் எக்ஸ்போ சிட்டி எக்ஸிட். இந்த எக்ஸிட்குள்ளே போனோம். நம்ம எக்ஸ்போ சிட்டி உள்ளே வந்துட்டேன். நம்ம காரை வந்து இந்த வெயிலில் நிறுத்தணும்னா வேலைக்கே ஆகாது. அதான் ஒரு ஷேடட் பார்க்கிங் ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ பார்த்தீங்களா? டெம்பரேச்சர் இஸ் அரவுண்ட் 37 degrees. On papers 37, it will feel like 45-50. So you have to find a way to park the car somewhere. இங்கெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. எப்படி உள்ளே போனாங்கன்னே தெரியல எனக்கு. பார்க்கிங் செக் பண்ணிட்டு வரேன். ஒரு நல்ல உள்ளம் நமக்கு ஒரு எலக்ட்ரிக் பார்க்கிங் இருக்கிற ஏரியாலேயே பார்க்கிங் கொடுத்துருக்காரு. இப்போ பாருங்கள், எலக்ட்ரிக் சார்ஜர் இருக்குது பார்க்கிங்க்கும். இப்போ பார்க் பண்ணிவிட்டு வண்டியை அப்படியே உள்ளே போவோம். பயங்கர ஹீட்டாக இருக்குங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. செம்ம ஹீட்டு. என்னன்னு பார்ப்போம். உள்ளே போனால் தான் தெரியும் என்ன ஆக போகிறேன் இன்றைக்கி. இந்த ஸ்கூட்டர்லாம் இருக்குது. எதனா ஒரு ஸ்கூட்டர் எடுத்துக்க வேண்டியது நம்ம. ஓகே, அப்புறம் இங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்போ நடக்கும்போது வந்தப்போ இந்த பாஸ் தான் வாங்கியிருந்தேன். இந்த பாஸ்போர்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. பாஸ்போர்ட்டில் வந்து நம்ம எந்தெந்த கண்ட்ரிலாம் போகணுமோ அந்தந்த கண்ட்ரிலலாம் வந்து ஒரு சீல் வாங்கலாம். நான் ஒரு 16 countries போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கண்ட்ரியோட சீல் எல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, அங்கே மீதி இருக்கிற கண்ட்ரியோட சீல் எல்லாம் இருக்கும். அந்த சீல் எல்லாம் நான் வாங்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு மெமரியாக நான் வந்து லைஃப் லாங் வச்சுக்கலாம். இது ரொம்ப பெரிய ஒரு மெமரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. அதனால் இந்த சீல் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். பாருங்கள், செம்ம வெயில், வேறு லெவலில் அடிக்குது வெயில். இங்கே பார்த்தீங்களா துபாய் முனிசிபாலிட்டியோட இதெல்லாம் இப்போ லாக்டாக இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர்ஸ். நம்ம வந்து ரெண்ட் எடுத்துக்கலாம். சார்ஜர்ஸை பே பண்ணிவிட்டு டெபாசிட் போட்டு அங்கே ரெண்ட் எடுத்தால் ஃபோனுக்கு எல்லாத்துக்குமே இந்த சார்ஜஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது அப்படியே இங்கேருந்து இப்படி இழுத்து அது வந்துடும். இந்த பவர் பேங்க் மாதிரி அது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்பு. இங்கே வந்து ரீசைக்கிள் பண்ணுற ஒரு இது. ரீசைக்கிள் பண்ணுறதில்ல, கலெக்ட் பண்ணுறது. பாட்டில்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த பாட்டிலை வந்து இந்த பாக்ஸ்குள்ளே போடணும். போட்டுட்டா இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வரும்.
ஸ்பார்க்லோன்ற ஆப்பில். அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம சில ரீட்டெயிலெலாம் யூஸ் பண்ண முடியும், ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். அதுதான் இங்கே பார்த்தீங்களா, டாக்ஸுக்கு இந்த பெட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஃபுட்டு வைக்கிற ஒரு இது வச்சுருக்காங்க. ஒரு காலத்தில் களைகட்டிய இடம் இது. எவ்வளோ பெரிய இது, எல்லாம் மேப்பில் போட்டிருக்காங்க. இந்த அரபிக் இருக்குது, இங்கிலீஷில் இருக்கிற இடத்த காமிக்கிறேன். Where is this museum, Expo Museum? You have to go straight this way. Okay. Yeah, just follow this Gulf Avenue till the last. Last? Yeah, you'll find the museum on your before the way in. Okay, Before thank the way in, you'll find the Expo Museum. Okay, yeah. There's a security team as well. You can ask any one of them, sir. Okay, brother. Thank you. பார்த்தீங்களா, நேராக எண்டுக்கு போகணுன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ஒரு கண்ட்ரியாக இருந்ததுங்க. 182 கண்ட்ரிஸ் பண்ணியிருந்தாங்க இதை. இந்த பகி நம்ம வேணுன்னா ஏறிக்கலாம். ஒரு சில பெவிலியன்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஓப்பனாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் இன் சென்ஸ் சும்மா உள்ளே போய் பார்க்கலாம். அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். எந்தெந்த பெவிலியன்லாம் ஓப்பனாக இருக்குது, அதில் அது எதெல்லாம் உள்ளே போக முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, பாருங்க, பல கட்டிய இடங்க இது. விஷன் பெவிலியன், எக்ஸ்போ சிட்டி டாக்ஸி இது. டாக்ஸி எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சவுதி அரேபியா பில்டிங் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல், த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பில்டிங் இன் அவார்டு வாங்கிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இதில் ஐம் நாட் ஷுவர், பட் இதுதான் நினைக்கிறேன். எப்படி இருக்கு, அழகாக இருக்குல்ல. அப்படியே போயிட்டுருக்கேன். இந்த மியூசியம் இங்கே தான் இருக்கான். இந்த இடத்துல இருக்குது, கார்னரில் இருக்குன்றாங்க. போய் பார்ப்போம். இதை வேற மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஒத்து பாக்கெட்டில் வச்சிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அந்த டைமில் வாங்கினேன் என்னோட என்னென்ன இதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து ஸ்டாம்ப் அடிக்க விட்டாங்கன்னா எல்லா ஸ்டாம்பையும் எடுத்து அடித்து சேவ் பண்ணி வச்சுப்பேன் நான். ப்ளீஸ் டூ நாட் டச். இது என்ன, இது என்னன்னே தெரியலையே. ஆக்டோபஸ் மாதிரி இருக்கு. போவோமா, மியூசியம் உள்ள போவோமா? நிறைய விஷயம் வச்சுருப்பாங்க மியூசியமில், போய் பார்ப்போம். பியூட்டிஃபுல்லாக இருக்கு. உள்ள போகிறேன். டிக்கெட்டில் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தெரில, போனால் என்ன சொல்கிறாங்கன்ட்டு பார்ப்போம். இருங்க, டிக்கெட்ஸ் எதுனா கொடுக்குறாங்களா? வாட்ரு கொடுக்குறாங்க. என்ன மனசுங்க, இங்கே பாருங்க, எல்லாருக்கும் வாட்ரு கொடுக்குறாங்க. தேங்க்யூ பிரதர். பாருங்க, ஃபுல் கியூ. ஃபுல்லாக கியூ நிற்குது. என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, அது வரைக்கும் நிற்குது கியூ. உள்ளே போன நிறைய இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம பேச முடியும்னு நினைக்கிறேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எத்தனை கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு, எல்லா இன்ஃபர்மேஷனும் உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உள்ளே இல்லைன்னா மேபி நான் வெளியே வந்தோடனே அந்த விஷயத்தெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நல்லா கூட்டம் வருது இங்கே. வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக, பார்ப்போம். எல்லாமே எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பில்டிங். இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கல்ல கண்ட்ரிஸோட நேம்.
மார்ஷல் ஐலாண்ட்ஸ், மால்டா, மொரிட்டானியா, மொரீஷியஸ், மைக்ரோனீசியா, மொனாக்கோ, மோல்டோவா, மெக்சிகோ, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சோ அந்த எல்லா கண்ட்ரிஸோட நேமுமே இங்கே போட்டு வச்சுருக்காங்க. நான் ஒருத்தர் தான் இந்த மாதிரி காமெடியாக இதெல்லாம் போட்டுட்டு வந்திருக்காங்க. மேபி அவங்க தெரியட்டும் நான் ஒரு பிக்கெஸ்ட் ஃபேனன்ட்டு இந்த எக்ஸ்போக்கு. அக்வாஃபினா ஸ்டில் ட்ரிங்கிங் வாட்டர். என்ன ஒரு மனசு, தண்ணி தாக்கிறதுக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வரவங்களுக்கு. டிக்கெட் எல்லாமே ஃப்ரீயாகவும் உள்ளே அனுப்பி தண்ணியும் கொடுத்து எல்லாம் ஒரு மனசு வேணும். வரவங்களுக்கு கூலர்லாம் வச்சுருக்காங்க, வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கூலர்லாம் வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும். பாவம் இல்லை, நம்ம வெயிலில் வரவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி என்ன ஒரு திங்கிங். இப்படி திங்க் பண்ணுறாங்கல்ல. என்ட்ரு ஆகிறேன். இங்கே பாருங்கள் இந்த பில்டிங்கோட ஷேப் கட்டியிருக்காங்கல்ல, இதுக்குள்ளே தான் அந்த மியூசியம் வந்துருக்கு. அந்த மியூசியமோட இது மாதிரி வச்சுருக்காங்க, எக்ஸ்போ மியூசியம். இங்கே பாருங்க இப்படி இருக்குல்ல, இங்கே பாருங்க மண்ணு மாதிரி கொட்டியிருக்காங்க. வாவ். Can I stand here? இது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஒரு ஓரமாக வந்து ஒரு கார்னரில் இடம் முடிச்சிட்டேன். என்ன பண்ண போகிறாங்க என்னன்னு ஒரு ஃபாரின் மினிஸ்டர் நினைக்கிறேன், யுஏயோட ஃபாரின் மினிஸ்டர் டீம் எல்லாம் ஒன்று இருக்குது பாருங்க. இங்கேருந்து எல்லாம் கிளம்புனதுக்கப்புறமா, இங்கேருந்து எல்லாம் மூவ் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்த பற்றி ஃபுல்லாக காமிக்கிறேன். நான் என்னென்னலாம் வச்சுருக்காங்க அது எல்லாமே காமிக்கிறேன். The show is all about like UAE's journey. So His Highness Sheikh Mohammed bin Rashid Al Maktoum has announced that he wants to host an Expo 2020. That was his ambition, and that's how you will see his journey over here in Dubai. And this all started in the year of 2011. 2011 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே என்ன ஷோ காமிக்க போகிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே. எப்படி வச்சு ஷோ காமிப்பாங்க பார்ப்போம் இருங்க, என்ன தான் காமிக்கிறாங்க. அந்த ஃபால்கனா ஈகிளா எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில. அதனோட விங்ஸில் பார்த்தீங்களா ஒரு லைட்டு வேறு லெவல். 3, 2, 1. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. எதுனா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க.
2021 தான். இந்த பாருங்க. எல்லா கண்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணாங்க அக்டோபர் 2021. வேறு லெவலில் இருந்தது. அதனால் ரொம்ப ஃபார்ச்சுனேட் அதை விசிட் பண்ணது அந்த டைமில். இது ஓப்பனிங் செரமனி. என்கிட்ட அந்த பழைய வீடியோஸ் இருக்கா நான் செக் பண்ணணும். على بركة الله إكسبو 2020 And the heart of Expo 2020 Dubai started to beat. Unforgettable memories. That will be remembered for years to come. The UAE flag. Beautiful. Hey, thank you for watching this show. The next journey. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே இருக்கிற சில விஷயம்லாம் காமிச்சிடுறேன். இங்கே நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. பார்ட்டிசிபேஷன் இன் எக்ஸ்போஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1970. இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க வச்ச அந்த எக்ஸ்போ ஃபர்ஸ்ட் கேலரி. அதுக்கப்புறம் அவங்களோட எங்கே நடந்தது, எங்கே வச்சாங்க எல்லாமே. இங்கே பாருங்கள், எக்ஸ்போ 70 நடந்த சொவீனியர் காயின் மாதிரி. இது வந்து UAE பெவிலியன் எக்ஸ்போ இன் 1992 சிவில், அதில் இருந்த அவங்களோட ஸ்ட்ரக்சர். இது வந்து அந்த சொவீனியர்ஸ் அண்ட் மொமெண்டோஸ் ஃப்ரம் UAE பெவிலியன் எக்ஸ்போ 1992. ஒரு சூப்பராக இருக்குல்ல, 2000 நடந்தது. இது வந்து UAE பெவிலியன் அட் எக்ஸ்போ 2000 ஹான்கோவர் ஜெர்மனியில் நடந்தப்போ அவங்களோட ஸ்ட்ரக்சர். அதுதான் ஃபாரின் மினிஸ்டர். இது வந்து தெரியுதுங்களா, பிட் டாசியா 2020 எக்ஸ்போ துபாய் பிட் டாசியர் அந்த ப்ரொமோஷனல் ஆப்ஜெக்ட்ஸ். என்ன மாதிரி கான்செப்டில் என்னென்னலாம் கான்செப்டாக என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனோட பிட் டாசியர். இதுதான் சப்மிட் பண்ணியிருப்பாங்க, இதுதான் அப்ரூவ் ஆகிருக்கும், அந்த பிட்டில் ஜெயிச்சிருக்கும். Okay, hello everyone. இது வந்து Please துபாய் proceed to this கன்ஸ்ட்ரக்ஷன் side. You can இதில் have a இருக்க seat. You can sit down. helmet Because one. now the more people will be coming, so please sit. அவங்க யூஸ் பண்ண ஹெல்மெட். Have a show. எக்ஸ்போ துபாய் கிரவுண்ட் பிரேக்கிங் ஷவர். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு அது யூஸ் பண்ணி இது பண்ண பிரேக் பண்ணது. இது வந்து அந்த காஸ்டியூம் ஓன் பை தட் ஹீரோ கேர்ள் டியூரிங் தட் செரமனி. எப்படி இருக்கு பாருங்க அந்த ட்ரெஸ்ஸு, The show will be on the Falcon, so you may please செம்மையாக இருக்குல்ல. you can start. So this was the costume worn by the elder poet during the
ஓப்பனிங் செரமனி நான் அதெல்லாம் காமிக்கிறேன் வீடியோவில். இந்த போயிட்டு வேர் பண்ணிட்டு அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா. نصنع معا مستقبلا من الروائع فخذي خاتم الساروج هذا يا ابنتي وانطلقي رفيه في جميع الطرق. We overcame difficult fear. We built the unprecedented, Why ensured the the musical? world with the best of humanity can achieve. Beyond the engineering marvels, we built powerful and intimate connections that demonstrate ஒர்க் பண்ணவங்க stood a Muslim plaza, a monumental embodiment of the spirit of the இதில் வச்சுருக்காங்க. Al-Wasl, meaning the collection, is the historic name for Dubai. அவங்க அந்த போயட் Day and night, அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணி இருந்துச்சுல, காமிச்சாங்க அந்த ட்ரெஸ். ஸோ இது வந்து காஸ்டியூம் ஓன் பை த ஸ்பிரிட் ஆஃப் அல்வாசல் கேரக்டர் டியூரிங் த க்ளோசிங் செரமனி. ஓகே, க்ளோசிங் செரமனியில் வேர் பண்ண காஸ்டியூம். The Opportunity District explored the extent of human possibility, empowerment, and what humanity at its best க்ளோசிங் can செரமனி be. வந்து எப்போ நடந்ததுன்னா on 31st March 2022 Dubai bid farewell with a magnificent closing ceremony. ட்ரெஸ் செமையாக இருந்தது. The Mobility District proved இதாங்க பாஸ்போர்ட். இங்கே பாருங்கள், எல்லோ கலர் பாஸ்போர்ட்டு இதுவெல்லாம் வச்சுருக்காங்க, சீல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதே பாஸ்போர்ட் தான் நானும் வச்சுருக்கேன். என் பாஸ்போர்ட் பார்த்தீங்களா, என் பாஸ்போர்ட் இங்கேயே வச்சுருக்காங்க. அப்போ வாங்கி இதுதான் அந்த சீல்ஸு. 20 million visitors, I am the one of 15 million visitors, இந்த மாதிரியான சீல்லாம் இருந்திருக்கு. அங்கே பாருங்க, என்னமோ கிட்ஸுக்காக வச்சுருக்காங்க பாருங்களேன், எப்படி யோசிச்சுருக்காங்க. இங்கே குழந்தைங்களாம் இங்கே வருது இல்லை இது பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி வரும்போது குழந்தைங்க இங்கே மாதிரி கீழே உட்காந்து பார்க்கணும் போது அதுங்களுக்கு எதனா விளையாடுறதுக்கு வேறு லெவல் திங்கிங்கில் ஒரு ஷோ நடக்கும்போது நம்ம கரெக்டாக சென்டர் ஸ்டேஜை பிடிச்சி உட்காந்து எல்லாத்தையும் பார்ப்போம். Wearable device and app issued to the Expo 2020 Dubai workforce to monitor well-being. பாருங்கள், ஐடி கார்டு பாருங்கள், அவர் தான் டைரக்டர் மிஸ்டர் கேரட் டானலி. இந்த மாதிரி டேக் வச்சுருக்காரு அவர். இல்லைங்களா, இந்த ரோபோ ஒன்று இது அப்போ வந்து இது சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாருமே போயிட்டு இதுக்கிட்ட கிட்ட போயிட்டு அது அதில் கேமரா இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆன்சர் பண்ணுவோம் நமக்கு. என்ன நம்ம எதனா கொஸ்டின் கேட்டால் அது ஆன்சர் பண்ணுவோம். ஹாய் ஹாய், ஹலோ ஹலோ. இப்போ அது ஆன்சர் பண்ணல. எக்ஸ்போ இன்ஸ்பிரேஷன், இது நம்ம அவங்கள பற்றி எழுதி போடலாம். நான் போடுவேன், எழுதி போடலாம், முடிக்கும் போது எழுதி போடலாம் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சாது. Thank you. வேறு லெவலில் இருக்க போது நான் அப்படியே ஃப்ரீயாக விடுறேன். ஃபுல்லாக பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. From the very beginning, we believed the impossible is possible, and that together we can change the world. We opened our doors to a world of possibilities, where we would live the promise of connecting minds to create a better future for all.
spirit of optimism and hope at a time we all needed it most. Together, we overcame the inconceivable. We built the unprecedented and showed the world what the best of humanity can achieve. Beyond the engineering marvels, we built powerful and intimate connections that demonstrated our human potential. Of Expo 2020 stood Al Wasl Plaza, a monumental embodiment of the spirit of the extraordinary, spirit of unity, collaboration, and revelation. Each corner of Expo celebrated humanity, cherished cultures, and built a shared understanding of our challenges to shape a better future for all. Beauty and wonder, with nature at its heart. The Sustainability District showcased how the human race can enjoy living in harmony with nature and technology. The Opportunity District explored the extent of human possibility, empowerment, and what humanity at its best can achieve. The Mobility District created connections to drive the world forward, where information, ideas, and goods are exchanged faster than ever before. Expo 2020 stood as a symbol of solidarity, opening its doors to the world during a difficult time in human history. A symbol of unity and dignity, a place where 192 nations stood side by side on equal footing for the very first time. Connecting minds, creating the future for people and planet. Inshallah. ஓகே, முடிஞ்சிருச்சாங்க. அப்படியே மேலே வந்து இந்த சைடு நம்ம பார்த்துட்டு அப்படியே மேலே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஓகே. இது பாருங்க என்னென்னலாம் பண்ணிடுறேன். ஸ்பேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். பிளானட்ஸ், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன். இது வந்து இங்கே பாருங்கள். இதில் வந்து அந்த இதுக்கிட்ட நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டால் சொல்லும். இது எது எங்கே இருக்குது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிற இந்த ரோபோ இது இங்கே இருந்தது. அது அந்த டைமில் இருந்தது. இது வருங்க. நம்ம நிறைய ரோபோஸ் இருந்துச்சு. டிஷர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. $85 dirhams, 1,500 shirts. UAE pavilion உட்காந்து இது பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. சொவினியர்ஸ், ஒரு சொவினியர் வாங்குவோம். இங்கே பாருங்கள் இந்த பாஸ்போர்ட் என்கிட்ட இருக்க அந்த பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் எம்டியாக தான் இருக்கா? எம்டியாக தான் இருக்குது. மக்ஸு மக் எல்லாம் இருக்குது. பேக் இருக்குது. டிஷர்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ரெண்டு விஷயம் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து இந்த பவுல் மாதிரி வாங்கியிருக்கேன். ஒன்று பவுல் உள்ளே இருக்குது, அப்புறம் காமிக்கிறேன். அது வந்து கோல்டு 24 கேரட் செராமிக் பவுல். அது கோல்ட் பிளேட்டட் பவுல். ஸோ அது ஒன்று வாங்கினேன். அப்புறம் ஒரு ஹூடி ஒன்று வாங்கியிருக்கேன்.
ஓகே, ஒன்று எனக்கு, ஒன்று என் ஒய்ஃப். அவளுக்கு எதுவும் வாங்கலைன்னா வீட்டுக்கு போனால் துரத்தி விட்ருவான். அதனால தான். என்ன இதெல்லாம் சும்மா இந்த பவுல் சூப்பராக இருக்குது. அதில் வந்து ஒரு லைன் இருக்குது சுற்றி. அந்த லைன் வந்துட்டு கோல்ட் பிளேட்டட் லைன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இதில் இந்த லைன், இங்கே ஒரு லைன் தெரியுதுல்ல, இந்த லைன் வந்து கோல்ட் பிளேட்டட், 24 கேரட் கோல்டு. ஸோ இதுதான் வாங்கியிருக்கேன். ஒரு மொமெண்ட்டோ மாதிரி ஒரு ஹூடி ஒன்று வாங்கியிருக்கேன். நான் வந்து இந்த எக்ஸ்போ 2020யோட கொஞ்சம் பெரிய ஃபேன் நான். ஸோ அந்த டைமே நான் இங்கே வந்து நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அதனால தான் இந்த வாட்டி எதுனா ஒரு மொமெண்ட்டோ அந்த டைமும் நான் எதுவுமே வாங்கலை. ஸோ இந்த டைம்னாச்சும் எதனா ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு மெமரபிளாக எதனா ஒரு கிஃப்ட்டு ஒன்று வாங்கி வீட்டில் வைக்கணும். அதனால தான் வாங்குகிறேன். பில் போடுறாரு நம்மளுது. ஓகே, நான் பில் போட்டு வரேன். ஹலோ கைஸ், ஐ met கிறிஸ் ஹியர். தமிழ் புரியுமா அவருக்கு? மலையாளி தான். ஸோ அவர் ஒரு சேனல் வச்சுருக்காரு. என்ன கேம் சேனல்? உங்கள் பேர் சொல்லுங்கள். கேம் சேனல், டெக் சேனல் ஆல்சோ. கேமிங் டெக் சேனல், போர்ட் கேமிங் வைட்டி. சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. எனக்கு இருக்கிறது கொஞ்சம் சப்ஸ்கிரைபர். அந்த சப்ஸ்கிரைபர் தம்பிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தம்பியோட சேனலையும் பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் கிறிஸ், ஆல் தி பெஸ்ட். ஓகே, வாங்கிட்டு கிளம்புறேன். அப்படியே போயிட்டு ஆப்போசிட் சைட் பில்டிங்கில் வந்து ஸ்டாம்பிங்லாம் இருக்குது. நான் மிஸ் பண்ண சில கண்ட்ரீஸோட ஸ்டாம்பிங்லாம் பண்ணிவிட்டு அது ஒரு மெமரியாக வச்சுக்கலாம்ல. அதனால் அந்த பக்கத்து ரூம் போயிட்டுருக்கேன். பக்கத்து பில்டிங். ஓகே, பக்கத்து பில்டிங் போயிட்டு இந்த ஸ்டாம்பிங்லாம் இருக்கிற பில்டிங் எதுன்னு பார்த்தேன். இந்த பக்கத்து பில்டிங்கில் போய் அந்த ஸ்டாம்பிங் பண்ணுவோம். ஓகே brother, where is the stamping building? That side, please. Okay, so இங்கே இருக்கு. ஸோ இங்கே போயிட்டு ஃபுல்லாக ஸ்டாம்பிங்லாம் முடிச்சுட்டு என்னோட நிறைய ஸ்டாம்பிங் மிஸ்ஸிங் அது எல்லாமே பண்ணுவோம். ஓகே, ஸ்டாம்ப்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸ்டாம்பிங் எல்லாம் பண்ணி இது ஒரு மெமரியாக வச்சுக்கோ. ஓகே, ஃபுல்லாக பண்ணிட்டு வரேன். ஃபுல்லாக ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். ஓகே, பண்ணிக்கிட்டே இருக்கேன். டைம் இருக்குது. எல்லாமே ஸ்டாம்ப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லா கண்ட்ரியோட ஸ்டாம்ப்ஸும் ஒரு மெமரியாக அதை சேர்த்து வைக்கிறாங்க பாருங்கள். எல்லா ஸ்டாம்ப்ஸும் இருக்குது. வேறு பண்ணிட்டு இருக்காங்க. க்யூவில் வெயிட் பண்ணுறேன். ஒருத்தங்களாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டு நம்மளோட சான்ஸ் எடுத்து ஸ்டாம்ப் பண்ணலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் நிறைய பண்ணியிருக்கேன். இந்த பாஸ்போர்ட்டை இது பண்ணி ஒரு குட்டி ஃப்ரேம் மாதிரி பண்ணி வச்சுருவேன் நான் வீட்டில், ஒரு மெமரிஸ். யா, ஸோ இப்போ என்னென்னா நான் சில பெய்ட் பெவிலியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் பே பண்ணி வாங்கியிருக்கேன் டிக்கெட். ஸோ நான் இப்போ அந்த பெவிலியன்லாம் போய் பார்க்கலாம். ஏன்னா வந்து அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்ராக்ஷன். அது எப்பவுமே ஓப்பனாக இருக்குமான்னு தெரியல. ஸோ நம்ம இப்போ சான்ஸ் கிடைக்கும் போதே அதெல்லாம் பார்த்துடலாம். யூ ஹேவ் டு பே அரௌண்ட் 60 dirhams, அரௌண்ட் ஒரு 1200 1500 கிட்ட வரும். ஸோ டிக்கெட் வந்து நமக்கு இமெயிலில் வந்திருக்கும். செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த அட்ராக்ஷன்லாம் இன்றைக்கி விட்டோம்னா திருப்பி நம்ம வந்து அதை இன்னொரு வாட்டி பார்க்க முடியாது. அதனால் இப்போவே பார்க்கலாம் ஒரே ரவுண்டாக. மேபி 2 பார்ட்டாக வேணால் அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுறேன். அந்த பெவிலியன்ஸ் தனியாக, இப்போ நான் வந்து பண்ணதெல்லாம் தனித்தனியாக வந்து போடுறேன். ஸோ ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இது என்னை பொறுத்த வரைக்கும். பாருங்க, இந்த இதுவெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸ்டாம்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் மை டிக்கெட். வந்துருச்சுன்னா கிளம்பிடுவேன். ஓகே, எக்ஸ்போ சிட்டி டிக்கெட் வந்துருச்சு. பாருங்கள். ஆக்சுவலி இங்கேருந்து எப்படியோ ஸ்க்ரால் டவுன் பண்ணி இமெயிலுக்கு கீழே போகணும்னா இங்கே டிக்கெட் இருக்குது. அங்கே போனால் அது அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான். ஓகே, சரி, நான் போயிட்டு வரேன். லைட்டாக எதனா பசிக்குது. எதுனா கொஞ்சோண்டு எதனா ஒரு கூல் ட்ரிங்க் எதுனா குடிச்சிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ பிரதர், தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங் மீ. அப்படியே கிளம்பலாமா? போவோம், போய் எடுத்துக்கலாம். இங்கே எங்கேயோ கூல் ட்ரிங்க்ஸ் கடை இருக்குன்னாரு, போய் பார்ப்போம் அதையும். ஓகேவா? இங்கே வந்திருக்கேன். இது நம்ம KFC மாதிரியே இவங்களோட மிடில் ஈஸ்டில் இருக்கிற ஒரு இது. ஸோ இங்கே தான் எல்லாம் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு டக்குன்னு சாப்பிட்டுட்டு போவோம். இப்போதைக்கு செம்ம பசிக்குது. சாப்பிடாம ஒன்றும் பண்ண முடியாது. லைட்டாக எதனா ஒரு பர்கர் எதனா சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்புவோம். எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
ஆக்சுவலாக வந்து இந்த அட்ராக்ஷன் எல்லாம் 6 o'clock வரைக்கும் 5:30 வரைக்கும் தான் ஓப்பன் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஆனால் மெயின் அந்த பெய்ட் அட்ராக்ஷன் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. அப்புறமா ஈவினிங் வந்து அந்த ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, அதையும் போய் பார்ப்போம். ஓகே, ஃபுட்டுக்கு வெயிட்டிங். அல்பேக் இது வந்து பயங்கர ஃபேமஸ் இங்கே மிடில் ஈஸ்ட். இந்த அல்பேக் வந்து KFC மாதிரி. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நான் டேக் அவேனே சொல்ல, அவங்க டேக் அவே மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டானுங்க. ஸோ நான் சாப்பிட்டுட்டு கோக்கு பெப்சி சாப்பிட்டுட்டு வரேன். டக்குன்னு சாப்பிட்டு டைம் இல்லை வரேன். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஃபுட்டு. அல்பேக் ஃபுட் இஸ் வெரி குட். சாப்பிடலாம் நம்ம அடிக்கடின்னு நினைக்கிறேன். யா, தேங்க்யூ. Stories of the nation. Alif, this thing, they said 3 attractions are there. I think it's also getting late for me. Yeah, no problem. So the taxi ஏறி இருக்கேன். டாக்ஸியில் ஏறி அந்த சஸ்டைனபிலிட்டி அந்த ஏரியாவுக்கு போனால் அந்த 3 அட்ராக்ஷன் இருக்காங்க. அந்த 3 அட்ராக்ஷன் பார்த்துருவோம் அங்கே போய்ட்டு. ஓகேவா?